வணக்கம்ண்ணா. இன்னைக்கு என்ன நியூஸ்? இன்னைக்கா திமுக அரசின் திட்டங்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பொறாமை, அமைச்சர் சிவசங்கர் காட்டம். யாரு? திமுக அமைச்சரா? ஆமா ஆமா ஆமா. நான் பொறாமை பின்ன இருக்காதா பின்ன? ஏன்னா இவங்க ஆட்சியை பார்த்து அதிமுக மட்டும் இல்ல, பாஜகவுக்கும் பொறாம, ஏன் இவங்களை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் பொறாம தானா? அவ்வளவு சிறப்பான ஆட்சினா. நேத்து கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்குது, மதுவை குடிச்சிட்டு காலி பாட்டில கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா தராங்கண்ணா. இதெல்லாம் எங்கன்னா இந்தியாவிலே முன்மாதிரி. வேற எந்த ஸ்டேட்லயாவது இதெல்லாம் கொடுப்பாங்களா? காலி பாட்டில, அதாவது குடிமகன்கள் பாட்டில வாங்கி குடிச்சிட்டு பத்திரமா எடுத்துன்னு போய் ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிக்கணும். அவ்வளவு அருமையான திட்டம். வேற எங்கன்னா இதை தாண்டி எல்லா புது புது சரக்கா விற்கிறாங்க. புத்தாண்டுக்கு புது புது சரக்கு ரிலீஸ் பண்றாங்க. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு தங்கு தடையின்றி மதுபானம் கிடைக்குதுன்னா 8 மணி நேரம் உனக்கு டாஸ்மாக்ல கிடைக்கலாம், வெளியில பார்ல 24 மணி நேரம் கிடைக்கும். ஒருவேளை மதுபானம் கிடைக்கலாம், கிராமம் முழுக்க கஞ்சா. அது மாதிரி இஷ்டத்துக்கு கிடைக்கும். சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்களே, நீங்க பாக்கல? வெட்டி ரீல்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட. அதுவும் இல்லையா கள்ளச்சாராயம். நீங்க மணி இப்ப கள்ளக்குறிச்சியில மரக்காணத்துல கள்ளச்சாராயம் தலைவிரித்து ஆடும். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு போதே ஆகலாம். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாலும் 10 லட்சம்னா திராவிட மாடல் ஆட்சியில மட்டும்தான் முடியும். நீங்க இந்தியாவில வேற எங்கன்னா சொல்லுங்க. இதை பார்த்து பொறாம இருக்காது அப்படின்னா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி இவ்வளவு. ஏன்னா குடிக்காரன நீங்க குடிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? குடிக்காரன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அமைச்சர் முத்துசாமி சொல்லுகிறாரு, அவர்கள்லாம் மது பிரியர்கள். எவ்வளவு மரியாதை வார்த்தைனா? கிட்னி எடுக்கிறவங்களை என்ன சொல்லுவீங்க? கிட்னி திருடன் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. மா சுப்பிரமணியம் கோச்சு பாரு, கிட்னி முறைகேடுன்னு தான் சொல்லணும். இவ்வளையான திருடன் சொல்லக்கூடாதுன்னா பிறர் பொருள் விரும்பி. இப்படி விதவிதமான பேர் வைக்கிறதுல நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு நிகர் எங்கன்னா வர முடியுமானா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை பார்த்து அதிமுக, பாஜக, எதிர்கட்சிகள் எல்லாருமே பொறாம தானா? நல்லா போடுங்க, திரும்பவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த தமிழ்நாட ஒரு வழியா சுடுகாடா மாத்திடுங்க. அடுத்த செய்தினா? அடுத்த செய்தி என்ன? ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது மோடிக்கு தெரியும். ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. நான் அந்த ட்ரம்ப்பை பார்த்து தெரியாம தான் கேக்குறேன். இவரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கா மோடி நம்மளுக்கு எல்லாம் பிரதமரா இருக்காரு? ட்ரம்ப் மகிழ்ச்சியா இருக்கணும், வெளிநாட்டுல சீன அதிபர் மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்மளாம் பிரதமர் மோடியை தேர்ந்தெடுத்து வச்சிடும். அவருக்கு இந்திய மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்திய மக்களுக்கு எங்க கம்மியா கச்சா எண்ணெய் கிடைக்குது அங்க வாங்கி கொடுக்கணும். அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரே ஒரு இடத்துல சொன்னாரு, இந்தியா எங்க கச்சா எண்ணெய் வாங்கணும் வாங்க கூடாதுன்னு உலகத்துல எந்த நாடும் எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இவர் இன்னும் பழைய இந்தியா நினைச்சுன்னு எங்க கிட்ட வாங்கணும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மோடி கிடையாது. இந்த 140 கோடி மக்கள் மகிழ்ச்சியா இருக்கும் தான் அவர் உழைச்சுன்னு இருக்காரு. ட்ரம்ப் மகிழ்ச்சியா இருக்கும்லாம் அவர் நினைச்சதுல இப்படி நினைச்சு மோடியோட கேரக்டருக்கே புரிஞ்சுக்காம இந்த ட்ரம்ப் மாதிரி ஆளெல்லாம் இவங்க கத்தி கதனே இருக்கணும். அவர் தொடர்ந்து இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பார். புரியாத இவர் இப்படியே கத்தின்னு இருக்க வேண்டியதுதான், கதன்னு இருக்க வேண்டியதுதான். நரேந்திர மோடியை பத்தி ட்ரம்ப் இல்ல உலகத்துல எந்த தலைவருக்கும் நரேந்திர மோடியோட ஆளுமை பத்தி தெரியாததால் தான் இப்படி இருக்க முடியும். அது இப்போ இந்த ட்ரம்ப்புக்கு யாருன்னா சொன்னா நல்லா இருக்கும். என்னப்பா திடீர்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது, பரபரப்பான நியூஸ். திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏதாவது செய்தி போட்டுக்கிறாங்க. திருப்பரங்குன்றமா? ஆமா, இன்னைக்கு தீர்ப்பு என்னன்னா இது? நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பு செல்லும். கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை கோவில் தேவஸ்தானம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றும் நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும். உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இதுல பாருனா, ஒரு 1 லிட்டர் எண்ணெய், ஒரே ஒரு திரி, ஒரு வத்திப்பட்டியில திரு ராம ரவிக்குமாரு கூட ஒரு 10 பேர் போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்து கோவிலுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையே மேல்முறையீடு. இதோட எத்தனை மேல்முறையீடு?
சரி, அது மட்டும் இல்ல, ஒரு தீர்ப்பை விமர்சிக்கலாம். ஆனா அந்த தீர்ப்பு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது எவ்வளவு வன்மங்கள், எவ்வளவு அவதூறுகள், எத்தனை கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் போன்ற கட்சி எல்லாம் அவர் ஒரு சங்கினே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்கலன்னா அந்த நீதிபதி மேலேயே இப்படி உள்நோக்கம் கற்பிக்க கூட நம்ம அரசமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது எத்தனை விமர்சனங்கள், எத்தனை வன்மங்கள். சரி, ஒருவேளை அவர் தப்பு, அவர் சங்கி பாஜக காரனே வச்சுக்குவோம், அவர் ஒரு பிராமின்றதால் நீங்க பண்றீங்க அப்படியே கூட வச்சுக்குவோம். ரெண்டாவது நீதிபதி போது இல்ல, நீதிபதி ஜெயச்சந்திரன், ஜி.ஆர். சுவாமிநாதன், அதுவும் அதே தீர்ப்பு தானே சொல்லிச்சு. சரி, அவர் விட்டுங்க. இப்ப ரெண்டு நீதிபதிகளும் வேற வேற, திரு ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன். இப்போ நீதியரசர்கள் கே ராமகிருஷ்ணன், ஜெயச்சந்திரன், இந்த ரெண்டு நீதிபதி இப்ப அதே தீர்ப்பு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க கொடுத்த மனு தள்ளுபடி பண்றாங்க. இப்ப இவங்க மேல இதே சொல்ல போறீங்களா? அப்போ இந்த திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படணும் முடிவு பண்ணிட்டு யாரெல்லாம் மனச்சாட்சிப்படி தீர்ப்பு சொல்றாங்களோ அவங்க மேலே ஏதாவது ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழக மக்களை இந்த மாதிரி குழப்பி இந்துக்கு எதிராக யாரையோ சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி தொடர்ந்து முயற்சிக்கிறாங்கன்னு மக்கள், அதாவது சிம்பிளா முடிஞ்சிருந்தா கூட இந்த திமுகவோட சுயரூபம் தெரிஞ்சிருக்காது. ஆனா இதை இவ்வளவு பெரிய பூதாகாரமாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இத பேசும் பொருளா மாத்தி இந்த திமுக இந்த தவளை தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேதான் இந்த திமுக இன்னைக்கு பண்ணிருக்கு. இது ஒரு நீதிபதி, ரெண்டு நீதிபதி, மூணு நீதிபதிகள் மட்டும் தீர்ப்பு இல்ல, மக்களோட தீர்ப்பும் இதுதான். மக்கள் எல்லா இடத்துலயும் பேசிக்கலாம். அந்த தீபத்துள்ள தீபம் ஏத்தனா என்ன, இதுக்கு போய் இப்படி பண்றாங்களேன்றதுதான் கீழ்மட்ட மக்கள் வரைக்கும் பேசுறாங்க. அதுக்கு திமுக ஏதோ சொன்னாங்க, அது தீபத்து ஒண்ணு இல்ல, சர்வே கல்லுன்னாங்க, சமணர் கல்லுன்னாங்க, ஏதோ காரணம் சொல்லி பார்த்தாங்க. மக்கள் விழிப்போட இருக்கிறாங்க. இந்த நீதிபதிகள் கொடுத்த இதே தீர்ப்பு தான் 2026 மக்கள், தமிழக மக்களும் கொடுக்க போறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நேத்து கூட அந்த பகுதியில, திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கிற ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏத்தாத வீண் பிடிவாதம் பிடிக்குது திமுகன்றதால மாட்டு கட்சியில போய் சேர்ந்த செய்தியும் நம்ம பார்த்திருப்போம். அப்ப திமுக நிர்வாகிகளுக்கும் இதில் உடன்பாடு இல்லை. இந்த திமுக அரசு பண்றது மிக மிக இந்துக்களுக்கு எதிரான பச்சை துரோகம் என்பதை திமுக கட்சிக்காரர்களின் உள்மனசை கேட்டாலும் அதைத்தான் சொல்லும். தமிழக மக்களும் அதைத்தான் சொல்ல போகிறார்கள். நீதிபதிகள் தீர்ப்பு இப்ப வந்திருக்குது. தமிழக மக்களின் தீர்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வரும். அந்த தீர்ப்பில் திமுகவிற்கு நிச்சயமாக சம்பட்டி அடி விழும். திமுக தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சி அடியோடு அகற்றப்படும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரி, நான் நன்றி.